கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நேற்றைய நாளில் உங்கள் மத்தியிலே பேசின அந்த வார்த்தையை தான் இந்த நாளிலும் நான் பேசும்படி வாஞ்சிக்கின்றேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று. நன்றாய் கவனியுங்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், பாவம் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்ததற்கு காரணம் என்ன? அவிசுவாசம். இன்றைக்கு நிறைய பேர் கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறதின் மூலமாக எப்படி நீதிமானாக முடியும்? இது என்னென்று சாத்தியப்படும் என்று அநேகர் கேட்கிறார்கள். அவர்களுக்கான பதிலாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாவம் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்ததற்கு காரணம் அவிசுவாசம். கர்த்தர் சொன்னதை நம்பாமல் போனது நிமித்தம்தான் பாவம் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசப்பட்ட போது பாவம் அங்கே வருகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஒருவன் விசுவாசிக்கும் போது நீதி அங்கே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணம் வருகிறதற்கு முன்பாகவே விசுவாசம் இருந்தது என்று. விசுவாசத்தினாலே தான் ஒரு மனிதன் நீதிமானாக முடியும் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த சம்பவத்தின் மூலமாகவே தேவன் அங்கே உறுதிப்படுத்தி விட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்புவது நிமித்தம்தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அவன் நீதிமானாக முடியும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக தேவன் இந்த வசனத்தை அங்கே வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவிசுவாசம் என்பது கர்த்தரை கனவீனப்படுத்தும். விசுவாசம் என்பது கர்த்தரை கனப்படுத்தும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நீங்கள், அவராலே நீதிமானாக்கப்பட முடியும் என்று உறுதியாய் விசுவாசிக்கிற நீங்கள், நிச்சயமாக ஆபிரகாமை போல ஒரு நாள் அந்த மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மாமிசத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்ததியையும் ஆவிக்குரிய சந்ததியையும் அவர் காண்கின்றார். அதுபோல இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும், அவர் மூலமாய் நீதிமானாக முடியும் என்று நம்புகிற நீங்களும் ஒரு நாள் நிச்சயமாய் மகிமையை காண்பீர்கள். ஆகவே கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து அந்த உன்னதமான விசுவாசத்தை உங்களுக்குள் வைத்தார் என்பதை நினைத்து, இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைத்த அந்த நம்பிக்கையின் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை எனக்கு தேவன் தந்திருக்கிறார் என்பதை நினைத்து எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயும்